தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 35 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 36வது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராணிப்பேட்டை இராணுவப்பேட்டையாக இருந்த ராணிப்பேட்டை நகரம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பெரிய இராணுவ தளமாகவும் இருந்திருக்கு. அதற்கு சாட்சியாக இன்றைக்கும் ராணிப்பேட்டையில் பல கட்டிடங்கள், கல்லறைகள் இருக்கு. ஆங்கிலேயர்களோட இராணுவத்தில் இடம்பெற்றிருந்த பெரிய குதிரைப்படை ராணிப்பேட்டையில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இப்போ ராணிப்பேட்டை நீதிமன்றங்கள் இயங்கி வருது. ராணிப்பேட்டையில் இப்போ இருக்கிற டிஎஸ்பி அலுவலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம், அரசினர் மகளிர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, பல பாழடைந்த கட்டிடங்கள், இது எல்லாமே ஒரு காலத்தில் குதிரைப்படையினர் தங்களோட குதிரையோட தங்கிய இடங்கள். அரசினர் சிறுவர் காப்பகம் முன்னாடி சென்னை மும்பை நேஷனல் ஹைவேஸ் ஓரமாக இருக்கிற ஒரு பழைய கட்டிடம் வெடிமருந்து கிடங்கா இயங்கி வந்திருக்கு. இப்போ இருக்கிற சிறுவர் இல்லத்திலும் ஆங்கிலேய இராணுவத்தினர் தங்க வைக்கப்பட்டு இருந்திருக்காங்க. மாவட்டத்தோட பெரிய வார சந்தையான ராணிப்பேட்டை வார சந்தை ஒரு காலத்தில் இரும்பு வேலி அமைக்கப்பட்டு அதில் போர் கைதிகள் தங்க வைக்கப்படுற திறந்தவெளி சிறையாக செயல்பட்டு இருக்கு. காஞ்சனகிரி மலை ராணிப்பேட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் 1500 அடி உயரம் கொண்ட ஒரு அற்புதமான சிவன் மலை தான் காஞ்சனகிரி மலை. எரிமலை குழம்புகளால் ஆன சிவலிங்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். எரிமலை வெடித்தால் என்ன நடக்கும்? மிகப்பெரிய அழிவும் சுற்றுச்சூழல் சீர்கேடும் தான் நடக்கும். ஆனால் ஒரு எரிமலை வெடித்த எரிமலை குழம்புகளை சிவலிங்கமாகவும் நந்தியாகவும் மாறிய ஒரு மலை தான் இது. பாலாறு அணைக்கட்டு ராணிப்பேட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான அணைக்கட்டு. குளிச்சு சில்லுன்னு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய பிளேஸ் இது. ராஜா தேசிங் மெமோரியல் ராணிப்பேட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ராஜா தேசிங் ராணிபாய் அவர்களுடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கு. ரத்னகிரி பாலமுருகன் கோவில் ராணிப்பேட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரத்னகிரி மலையின் மீது பாலமுருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் முருகர் 2 கோலங்களில் காட்சி தராரு. வள்ளி தெய்வானையோட ஒரு கோலமும் மற்றொன்று குரு கோலம் அப்படின்னு சொல்லப்படுது. கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரின் மீது சிலை நிறுவப்பட்டிருக்கு. சோழர் கால சிற்பக்கலை வடிவில் கர்ப்பகிரகம் கிரானைட் கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. விநாயகருக்கு தரைப்பகுதியில் ஒன்றும் மலை உச்சியில் ஒன்றும் 2 கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு 1980ஆம் ஆண்டில் பால முருகனடிமை சுவாமி அவர்களால் புனரமைக்கப்பட்டிருக்கு. மகேந்திரவாடி ராணிப்பேட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இது. இந்த வரலாற்று சின்னத்தை இந்திய தொல்லியல் துறை பாதுகாத்து வருது. இந்த குடைவரை கோவில் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பழமையான குடைவரை கோவில்களில் ஒன்று. கிபி 600 முதல் 630ஆம் ஆண்டுகளில் ஆட்சி செய்த மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் குடையப்பட்ட குடைவரை கோவில். இந்த குடைவரைக்கு மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு மகேந்திர பல்லவன் பெயரிலேயே பெயரிடப்பட்டுள்ளதை இங்கிருக்கிற மகேந்திரவர்மன் காலத்து கல்வெட்டுக்களில் நம்மளால் பார்க்க முடியுது. வெட்ட வழியான ஒரு இடத்துல தனியாக ஒரு சின்ன பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதோட சிறப்பு. பாலமதி கோவில் ராணிப்பேட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் பாலமதி மலையின் மேலே அழகான முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு. ஓட்டேரி வாட்டர்ஃபால்ஸ் ராணிப்பேட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான குட்டியான வாட்டர்ஃபால்ஸ் இது. சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோவில் ராணிப்பேட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. மலை மேல் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலில் பெருமாள் யோக நரசிம்மர் வடிவில் இருக்கார். இந்த மலைக்கோவிலுக்கு போக 1305 படிகள் ஏறி கடக்கணும். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில்.